நல்ல தளன்னு ரவா பொங்கல். எப்பவும் பண்ற நம்ம பொங்கல் மாதிரியே தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. தேங்க்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் சக்திக்கு. அவங்க தான் சொன்னாங்க அத பண்ண சொல்லி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில பைத்தம் பருப்ப ஒரு 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். அத நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு, அத ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணிக்கோங்க 2, 3 தடவ. அதுக்கப்புறமா பிரஷர் குக்கர்ல ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வேணும்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி நீங்க சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்ல மைய வரதுக்காக. இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, பச்சை மிளகா கூடவே பொடியா நறுக்கின இஞ்சி கூடவே கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கோங்க. அதோட 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. எவ்வளவு மெஷர்மெண்ட் என்னென்ன பொருட்கள்ன்றத டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க. நல்லா வறுத்துட்டு ரவையை அதோட மிளகு சீரகத்தை நான் கல்லூரல்ல இடிச்சு சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. அது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா இக்னோர் பண்ணிக்கலாம். நல்லா 3 கப்பு வெந்நீர் நான் சேர்த்திருக்கேன். வெதன்னு தண்ணி சேர்த்தாலும் நல்லா இருக்கும். ஆனா கையோட கிளறி விடணும் தண்ணி சேர்க்கும் போது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. 12லேருந்து 15 நிமிஷம் குக் ஆகணும். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ஜாஸ்தி வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். இந்த ரவை ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி பார்த்துட்டு, நம்ம பயத்தம் பருப்பை குக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் கடைசியில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். அது டோட்டலாக ஆப்ஷனல் தான், வேண்டான்னு இக்னோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கெட்டி ஆயிடுச்சுன்னு தோணுச்சுன்னா நல்ல லூக்வார்ம் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மைக்ரோவேவ்லேயோ இல்லாட்டா அடுப்புலையோ கூட சூடு பண்ணி சுட சுட பரிமாறலாம். நான் புளிகொச்சோட